வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் உலக செய்திகள். ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் புதிய சாதனை. 3 விண்வெளி வீரர்களை ஏற்றிக்கொண்டு ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் 3 மணி 3 நிமிஷத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. இது குறித்து ரஷ்யாவின் RIA நவோஸ்டி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது: ரஷ்யாவின் விண்வெளி வீரர்கள் சேர்கே ரைஷ்கோவ், சேர்கே குத்செர்ஸ்கோவ், அமெரிக்க விண்வெளி வீரர் கேத்லின் ரூபின்ஸ் ஆகிய மூவரையும் ஏற்றிக்கொண்டு ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலம் புதன்கிழமை விண்ணில் செலுத்தப்பட்டது. அவர்கள் மூவரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காக கஜகஸ்தானில் உள்ள பைகானூர் ஏவுதளத்திலிருந்து அந்த விண்கலம் அனுப்பப்பட்டது. இதுவரை இல்லாத வகையில் மிகவும் துரிதமாக அந்த விண்கலம் ஆய்வு மையத்தை சென்றடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. அதையடுத்து அந்த விண்கலம் பூமியிலிருந்து புறப்பட்ட 3 மணி 3 நிமிஷம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இணைக்கப்பட்டதாக ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையமான ரோஸ்காஸ்மாஸ் தனது சுட்டுரை ட்விட்டர் பதிவில் தெரிவித்தது. இது மனிதர்களை ஏற்றி செல்லும் விண்வெளி பயணத்தில் ஒரு சாதனையாகும். கடந்த 2013ஆம் ஆண்டிற்கு முன்னர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு விண்கலங்கள் சென்று வர 2 நாட்கள் ஆகின. ஆனால் அதற்கு பிறகு புதிய தொழில்நுட்ப அறிமுகங்கள் காரணமாக அந்த நேரம் குறைக்கப்பட்டு வந்தது. அண்மை காலங்களில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைவதற்கு சுமார் 6 மணி நேரம் ஆகி வந்தது. ஆனால் தற்போது அந்த நேரம் முதல் முறையாக 3 மணி நேரம் 3 நிமிஷங்களாக சுருக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் இல்லாமல் வெறும் பொருட்களை மட்டும் ஏற்றிக்கொண்டு விண்கலங்கள் அனுப்பப்படும் போதும் கூட இவ்வளவு குறுகிய காலத்தில் அவை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்ததில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.